அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இந்த உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மாணவிகள் பொறியியல் படித்தால் பிரகாசமான எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஒன்று பார்த்தேன். ஸோ அதை அப்படியே உங்கள்கிட்ட படித்து காட்டலாம். ஏன் மாணவிகள் படிக்கக்கூடாது என்ஜினியரிங் அப்படின்றது. நிறைய பேர் என்ஜினியரிங் போக மாட்டாங்க, ஆர்ட்ஸ் சயின்ஸ் போகிறாங்க. என்ஜினியரிங்கில் கோர் என்ஜினியரிங் படிக்கிறதில்ல. அதனால் என்ன காரணம், படித்த அவங்களோட இப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விளக்கம்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? சரி, கோர் இன்ஜினியரிங் பொதுவாக கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு பிரிக்கவே தேவையில்லை. இப்போ இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி பார்த்தோம்னா எல்லா ஃபீல்டுலேயுமே ஈக்குவலண்டாக ஜென்ஸுக்கு ஈக்குவலண்டாக லேடிஸு, அதாவது பாய்ஸுக்கு ஈக்குவலண்டாக கேர்ள்ஸு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல் லெவலில் பார்த்தோம்னா பாய்ஸை விட கேர்ள்ஸு தான் ஷைனாக வராங்க, நிறைய பேர் பாஸ் பண்ணுறதெல்லாம். ரைட்டுங்களா? இருந்தாலும் அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பார்த்தோம்னா இன்றைக்கி ஈக்குவல் பர்சன்டேஜ், ஈவன் மோர் தேன் ஜென்ஸை விட லேடிஸ் ஒர்க் பண்ணுறது அதிகமாக இருக்குது டிபார்ட்மெண்ட்டெல்லாம். ரைட்டுங்களா? அப்போ இந்த கோர் என்ஜினியரிங் மெயினாக பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர் என்ஜினியரிங்கை படிக்கலாம் பொண்ணுங்க, படித்தா பிரகாசம் இருக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்ல வர இருக்குது. புதிய தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மட்டுமின்றி கோர் என்ஜினியரிங் படிப்புகளுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளன. நம் நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் உற்பத்தியில் மட்டுமின்றி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிலும் அதிக கவனம் செலுத்துகின்றன. கல்வி நிறுவனங்களில் உள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரை ஐடி என்ஜினியர்களை உருவாக்குவதற்கு அதிக முதலீடுகள் அவசியமில்லை. ஆனால் கோர் என்ஜினியரிங் படிப்புகளுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளதால் அவசியமாகிறது. இது ஒரு சமூக பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த தீர்வு காணணும். சமூக பிரச்சனை தீர்வு காணுறது தான் நம்ம கோர் இன்ஜினியரிங் படிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், புதுசாக எப்படி கிரியேட்டிவிட்டி அண்டு இமேஜினேஷன் எப்படி இருக்கும், இதெல்லாமே ஒரு என்ஜினியரிங் டாபிக், என்ஜினியரிங் ஸ்கில் செட் வேணும். ஓகேங்களா? இதுபோல் அண்ணா பல்கலைக்கழகம் தேவையான மாற்றங்களை புகுத்தி உள்ளதால் தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் திறன்கள் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் வேலைவாய்ப்பு சார்ந்த திறன்களை மாணவர்களால் பாடத்திட்டம் சார்ந்தே வளர்த்து கொள்ள முடிகிறது. இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் கேர்ள்ஸுக்கு இதில் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 ஆண்டு கால படிப்பின் போதே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறனையும் மாணவ மாணவிகள் வளர்த்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் தான் சொல்கிறாங்க இருக்குது. மாணவிகளும் சாதிக்கலாம். எப்படி? நம் நாட்டில் உயர்கல்வி சிறப்பான வளர்ச்சி அடைந்துள்ள போதிலும் இன்னும் என்ஜினியரிங் துறைகளை தேர்வு செய்யும் மாணவிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. ஏன்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பிலேயே இந்த நிலை தொடர்கையில் மெக்கானிக்கல், சிவில் ஆகிய என்ஜினியரிங் படிப்புகளில் அவர்களின் சேர்க்கை மிக அரிதாகவே. ஆனால் அவ்வாறான துறைகளில் படித்த மாணவிகள் உயர்ந்த நிலையை அடைந்துள்ளனர். நிறைய பேர் இன்னும் நல்ல போஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க. கேர்ள்ஸ், லேடிஸ் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஆஃபீஸ்லேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க 2 பேர் ஹையர் போஸ்ட்டு, நல்ல ஒரு மேனேஜர் கேட்டகரி. இதுக்கு முந்தின நான் ஒர்க் பண்ண கம்பெனிலே பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸு இவர் ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் லீடர், அந்த பொசிஷன்லாம் இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ மெக்கானிக்கல் கேர்ள்ஸும் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் சீனா, ஜப்பான், கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள உற்பத்தி நிறுவனங்கள் பெரும்பாலும் ஆட்டோமேஷன் செய்யப்பட்டுவிட்டன. நம் நாட்டிலும் அத்தகைய சூழல் உருவாகி வருகிறது. ஆகவே இயந்திரங்களை பாதுகாப்பற்ற நிலையில் கையாள வேண்டிய நிலை இல்லை. அனைத்து துறைகளிலும் ரோபோக்கள், நவீன இயந்திரங்கள், சென்சார்கள், இமேஜிங் ஆகியவை பயன்படுத்தப்படும் நிலையில் பெண்களுக்கும் முழு பாதுகாப்பு உண்டு. ஏன் இதை சொல்கிறோம்னா, முன்னாடிலாம் மெஷின் ஆப்ரேஷனில் லேடிஸ்லாம் ஒர்க் பண்ண முடியாது, சேஃப்டி கிடையாது, நைட் ஷிஃப்ட் இருக்கும், அந்த நிறைய விஷயங்களும் ட்ராபேக் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இது கிடையாது. எல்லாமே இப்போ மாடர்ன் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ ஒர்க் பண்ணுற இடமும் சரி, அந்த ஒர்க் பண்ணுற அந்த சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்குது. அதனால் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் என்ஜினியரிங் தாராளமாக படிக்கலாம். அவங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. தனியார் நிறுவனங்கள் மட்டுமின்றி அரசு நிறுவனங்களும் அதிக அளவில் வாய்ப்புகளும் வளர்ச்சியும் உண்டு. ப்ரைவேட் கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்லேயும் லேடிஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோர் என்ஜினியரிங் படித்து வந்த ஆளாக இருக்குது. கோர் என்ஜினியரிங் மீன்ஸ் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஒரு என்ஜினியரிங் படிங்க தாராளமாக அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் இந்த நேரத்தில் மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் மற்றொரு தகவலாம் சந்திப்போம். தேங்க்யூ.